ஐயோ, சாதாரண சத்தம் கேட்ட கூட பயமா இருக்கே. கடவுளே, சொந்த வீட்டுக்குள்ள உட்காரத்துக்கே இப்படி பயப்பட்டா எப்படி? டேய் நல்லதா போச்சு, வாடா இங்க. வா இங்க வந்து உட்காருங்க. வா உட்காரு. டேய் திரு, இந்த வீட்ல தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பேய் பயம்தான். அதான் பகல்லே ஆட்டம் போட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேள்விக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சு தொலையுதே. டேடி இரு, இங்க இருந்தே கூப்பிடு, அவர் வருவாரு. வந்துட்டாரு பாரு. அப்பாடி, இவரும் வந்துட்டாரு. கொடி, நாங்க இங்க இருக்கிறப்போ உன் கண்ணுக்கு மட்டும் தான் பேய் தெரியுது. அப்புறம் நாங்க இருந்து என்ன பிரயோஜனம்? உங்க கண்ணுக்கு பேய் தெரிய வேண்டாம், ஆனா நான் தெரியவே இல்ல. என்ன பேய் அடிச்சு என் மண்டை கிட்ட உடையும் போது நீங்க கூட இருக்க வேண்டாமா? என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோம்ல. தயவு செஞ்சு 2 பேரும் என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. இங்கே இருங்க ப்ளீஸ். ஏங்க இங்கே இருங்க. இங்க பாரு, மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க கோடி. இங்க பாரு, பேய் இந்த வீட்ல இருக்குன்னு நீ நம்புறியா? ஆமா ஆமா இருக்கு. அது அத்தையா? இல்ல இல்ல, அது வேற பேய், வேற ஏதோ ஒரு பேய். ஏண்டி போய் சொல்ற? நான் பேச சொன்னேன், எல்லாம் உன்னாலதான். நீ தான் கேக்கல. வந்துருச்சு வந்துருச்சு. டேய் தம்பி, நீ எல்லாத்துக்கும் தயாரா இருடா. வந்துருச்சு. ஏங்க, அன்னைக்கு நம்ம கார்ல உட்கார்ந்து இருக்கும் போது அப்படியே ஸ்டீரிங் திருப்பி திருப்பி நம்மள கொல்ல வந்துச்சுல, அந்த பேய். கொடி கொடி, எங்க பாக்குற? நம்ம இனியா பார்த்து சொல்றாடா. இல்ல இல்ல, நான் இனியாவை பார்த்து பயப்படல. அது அப்பா, அம்மா என்னப்பா சொல்றாங்க? அவங்களுக்கு பயமா இருக்குதான். யாராவது கூட இருக்கணுமா? நீங்க 2 பேரும் போங்கப்பா, நான் வேணா அம்மா கூட இருக்கேன். ஐயோ, வேண்டாமா வேண்டாம். தெரு நீ இருடா. ஏங்க நீங்களும் இருங்க. நீ போமா, நீ போ. ஆமா, உள்ள போய் படி. இல்ல, நான் இங்கே இருக்கேன். போ போ, போய் படி போ. உங்க மாமா சொல்றாருல, படிப்போ. போடா. யாராவது இருக்காங்களான்னு தேடுறீங்களா? யாரும் பார்க்கல. அண்ணே, மாட்டீங்களா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணே? செடிங்களுக்கெல்லாம் மண்ணு வச்சிட்டு இருக்க. நீ என்ன பண்ண போற? புடவைய துவைக்க போறியா? தயவு தாட்சணை இல்லாம இப்படி பட்டுன்னு கேட்டாரு. என்னடா தம்பி, புடவைய துவைக்க போறியான்னு கேட்ட. சத்தம் போடாதீங்கண்ணே. ஏண்டா, நீ பொண்டாட்டி துணியை துவைக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருன்னு பாக்குறியா? இல்லண்ணே, ஏன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிரும்னு பாக்குறேன். தம்பி,
நீயாவா இதெல்லாம் துவைக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்த ஆஹா. இல்லையா? ஆ, ம், ம். ஆமாவா? நீ தான் எடுத்துட்டு வந்தியா? அண்ணா என்ன மூஞ்சி இப்படி வச்சு பேசுறீங்க? ம்? ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. வாழ்நாள் முழுக்க நம்மளுக்காக அவங்க துணியை துவைச்சு போட்டு வாடி போறாங்க. அவங்களுக்காக ஒரே ஒரு நாள் அவங்க துணியை துவைச்சு போட்டா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதுக்காக தான் அவளுக்கு தெரியாம எடுத்துட்டு வரேன். சரிடா தம்பி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் கண்ணே பட்டு போல இருக்கு. சரி 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 சரி, போ 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 போ, புடவை துவை போ. போறேன். நம்ம கூட இவரையும் சேர்த்துக்கலாமா? அண்ணே, என்னடா நீங்களும் ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது? டேய், என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? இதெல்லாம் நம்மளால முடியாது. அண்ணே ஆ. ப்ளீஸ்ண்ணே. டேய், இல்லடா, என்னால முடியாதுடா, விட்டுறா. ஏன் முடியாது? அது வந்து ஏற்கனவே நான் அதை தண்டை பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, அப்படியா? நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையே. நீங்கெல்லாம் கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடியே பொத்துனா போல எந்திரிச்சு யாருக்கும் சத்தம் வராம துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டு ஒன்னும் நடக்காத மாதிரி போய் படுத்துக்குவேன். அண்ணே, நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு, நான் அப்ரண்டிஸ். ஒத்துக்கோ. அதனால நீங்க என்ன பண்றீங்க? அதுக்காக நான் உன் பொண்டாடி புடவை எல்லாம் துவைக்கணும் சொல்றியா? அதெல்லாம் கிடையாது. அண்ணியோட புடவை 2 எடுத்துட்டு வந்து எனக்கு கம்பெனி கொடுத்தீங்கன்னா நீங்க எப்படி பண்றீங்களோ அப்படியே பண்ணி நானும் கத்துப்பேன். டேய், அதெல்லாம் முடியாதுடா. அதான் ஏன் கேக்குறேன். ஏன்னா காலையிலேயே அவ புடவை எல்லாம் துவைச்சு போட்டுட்டேன்டா. சிச்சி, இது வேணாம். அண்ணா, ஏற்கனவே துவைச்சு போட்டிருக்கீங்களா? அந்த புடவை எடுத்துட்டு ஐயோ, டேய், நீ என்னடா சின்ன குழந்தைல அம்மா கிட்ட சோறு ஊட்டிக்க அடம் பிடிப்பி அந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? அதெல்லாம் போய் மறுபடியும் துவைச்சிட்டு இருக்க முடியுமா? என்னால முடியாதுடா, போடா. அதெல்லாம் முடியும். முடியாதுடா. முடியாதுன்னா முடியாது. அண்ணா, என்னடா நீங்க நீங்க சீனியர். ஏன்டா? இருங்க. என்ன 2 பேரும் சண்டை போடுறீங்க? என்னாச்சு? நீயே கேளு. வந்துட்டீங்களா? உட்காருங்க. உட்காருங்க சொல்றேன். என்னடா பந்தியா பரிமாற போறாங்க, இங்க வந்து உட்கார சொல்றேன். உட்காருங்க. சரி, உட்கார்றேன். சரி, எதுக்கு 2 பேரும் சண்டை போடுறீங்க? அண்ணே, அது என்னன்னா, அண்ணா சும்மா அண்ணே சொல்ல விடுங்கண்ணே. ஏன்? டேய், நீ சொல்றா. டேய் சக்தி, அது வந்து ஒரு ஸ்கீம் இருக்குதுண்ணே. என்ன ஸ்கீமா? அது ஏதோ கோல்டு ஸ்கீம், சில்வர் ஸ்கீம்னு ஏதோ இருக்கே, அதுவா? இது அந்த அளவுக்கு காஸ்ட்லியானது கிடையாது. இது வந்து ஃபேமிலி ஸ்கீம். ஃபேமிலி ஸ்கீமா? ஆமாண்ணே, ஃபேமிலி சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு ஸ்கீம். அண்ணே, ஏண்டா நம்ம குடும்ப சந்தோஷத்துக்காக என்ன கேட்கணுமா? டேய், நானும் சேர்ந்துக்கிறேன்டா, என்னையும் சேர்த்துக்கோங்க. அண்ணே, ரூமுக்கு போய் லக்ஷ்மி அண்ணியோட 2 புடவை எடுத்துட்டு வாங்க. ஏன்னா ஸ்கீமுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குடா. டேய் சக்தி, இந்த விளக்கணக்கு விளக்கமா சொல்லு. அண்ணே, நம்ம ஃபேமிலி சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நம்ம வீட்டு பொம்பளைங்க தானே? அவங்கள சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? ஆமா, அதுதான் இந்த ஸ்கீமோட நோக்கமே. அதனால என்ன பண்றோம், முதல்ல புடவை துவைக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். அதனால நீங்க போய் லக்ஷ்மி அண்ணியோட புடவை எடுத்துட்டு வாங்க. டேய், லக்ஷ்மி இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாடா. அண்ணே, என்னடா பேசுறீங்க? உங்க பொண்டாட்டி மட்டுமா ஒத்துக்க மாட்டாங்க? ஏன் பொண்டாட்டி கூட தான் ஒத்துக்க மாட்டா? டேய் சக்தி, என் பொண்டாட்டி. 2 மானசங்க பேசிட்டு இருக்கோம். என்ன சின்ன புள்ளத்தனமா? சரிடா போங்க, போய் புடவை எடுத்துட்டு வாங்க, போங்க. அண்ணா, சத்தியம் வாங்கிட்டு 2 பேரும் ஏமாத்திட்டீங்கல்ல? ஏண்டா? டேய், ஏதாவது சொல்லிட போறடா. என்ன காப்பாத்துறா? போய் தோலடா, போடா. போங்க. சரி, எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, போங்க. ச்சே, ஃபாஸ்டா போங்க. போகாதீங்க. அண்ணே, மிஸ்டர் தங்கவேல் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தெரியல, மண்ணை தோண்டிட்டு இருக்க. தோணுனது போதும், காய வச்ச துணியை எடுத்துட்டு வாங்க, துவைக்கணும். டேய், அதான் உனக்கு அவன் கிடைச்சிருக்கான்ல, என்ன விட்டுறேன்? மிஸ்டர் தங்கவேல் சார், அவரு என்ன மாதிரி கத்துக்குட்டி. நீங்க தான் எங்களுக்கு குரு. போங்க. டேய், இந்த வேலைக்கெல்லாம் குரு தேவையாடா? எல்லா வேலைக்கும் குரு தேவைதான். போங்க. ஐயோ, இவன் முகத்தை பாரு. சின்ன வயசுல தங்கவேலை பார்த்த மாதிரி இல்ல? நம்ம லட்சுமி மாதிரி இருக்கான். அந்த அதிர்ஷ்ட கட்டவ மாதிரியா இருக்கான்? அனு, நிஜமாவா சொல்ற? காட் ப்ராமிஸ் கா. அவன் எப்படி உங்களை பார்த்தான்?